பிரீமியம் சைட்டான நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோரை வச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 பிஹெச்கே, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 1 பிஹெச்கேன்னு பிளான் பண்ணி ஸ்டேர்கேஸை வெளியவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெண்டல் போர்ஷன் டைப்பில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கார் பார்க்கிங், 20க்கு 16 அடி சைஸில் பெரிய லிவிங் ஹால், கிச்சன் அண்ட் டைனிங், 2 மாஸ்டர் பெட்ரூம், 2லேயுமே அட்டாச்சு பாத்ரூம், அது போக அவுட் சைட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை நம்ம ரெண்டலுக்கு விட்டுக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால், கிச்சன், பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம்னு வீட்டை நீட்டாக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்குமே பிவிசியில் இன்டீரியர் செஞ்சு ரெண்டல் போர்ஷன் டைப்பில் இந்த வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் 25 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர்னு கட்டியிருக்காங்க. இது கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு 2 பக்கமும் ஸ்ட்ரைப்ஸ் டெக்ஸ்டர் டிசைன்ஸ் கொடுத்து எலிவேஷனை அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 24க்கு 13. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு 10 ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 20க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் வச்சிருக்காங்க. சவுத் சைடில் பேஸ் கேபினெட் அண்ட் சைட் டால் கேபினெட்டோட பெரிய டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா கேபினெட். அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்றாரோ, சைஸ் 16க்கு 8. கிச்சனில் யூஸேபிள் டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா பிவிசியில் பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும், அதுக்கு மேலே எல் ஷேப்பில் பெரிய லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஈஸி மெயின்டெனன்ஸுக்காக கிச்சனில் பார்த்தீங்கன்னா 4 பக்கம் வால்ஸுக்கு பூராமே கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் என்றாரோ, சைஸ் 16க்கு 10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 5க்கு 5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்றாரோ, இந்த பெட்ரூமோட சைஸும் 16க்கு 10. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10க்கு 4. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த 2 பிஹெச்கே நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. நம்ம இதில் ஸ்டே பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற 1 பிஹெச்கேவை நம்ம ரெண்டலுக்கு விட்டுக்கலாம். படிக்கட்டு கீழே அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 4க்கு 4.
இது ரெண்டல் போர்ஷன் டைப் ஹவுஸுங்கிறதுனால ஸ்டேர் கேஸை வெளியவே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 BHK கட்டியிருக்காங்க. இதோட மெயின் டோரை பார்த்தீங்கன்னா உட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர்லேயே ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால், சைஸ் 16x10. சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம், சைஸ் 16x10. அட்டாச்டு பாத்ரூம் சைஸ் 10x4. சவுத் ஈஸ்டில் கிச்சன், சைஸ் 10x6. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி அடுத்து காந்தி நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 83 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டல் போர்ஷன் டைப் ஹவுஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.